கவிதா வீட்டிற்கு ஒரே மகள். கடந்த மாதம்தான் தனது கல்லூரி படிப்பை முடித்திருந்தாள். அவளது அப்பா ஜெயராம் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அம்மா வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். கவிதா அப்பாவின் செல்லமாக இருந்தாள். அப்பாவும் கவிதாவின் மேல் மிகவும் பாசமாக இருந்தார். பெற்றோர்கள் இருவருமே சேர்ந்து கவிதாவிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவும் செய்தனர். பிறகு தன் உறவினர்களிடம் சொல்லி வைக்க அவர்களும் கவிதாவிற்காக மாப்பிள்ளை தேடவும் தொடங்கினார்கள். அதில் ஒரு உறவினர் தனக்கு தெரிந்த இடத்தில் சரவணன் என்ற ஒரு மாப்பிள்ளை உள்ளதாகவும் அவர் அரசாங்க உத்தியோகத்தில் பணியாற்றுகிறார் என்றும் வேண்டுமென்றால் நாம் போய் பார்க்க செல்வோமா என கவிதாவின் அப்பாவிடம் கூற அவரும் சரி என்று சொல்ல ஒரு நல்ல நாளில் மாப்பிள்ளை வீட்டிற்கு சென்றனர். மாப்பிள்ளையான சரவணனுக்கு ஒரு தங்கையும் இருந்தார். அப்பா ஒரு வங்கியில் மேலாளராக பணியாற்றி ஓய்வும் பெற்றவர். அம்மா வீட்டை கவனித்து கொண்டும் இருந்தார். மாப்பிள்ளை வீட்டார் கவிதாவின் அப்பாவிடம், எங்களது மகன் அரசாங்க உத்தியோகத்தில் பணியாற்றுகிறான். எங்களுக்கும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சொத்துக்களும் உள்ளது. அதனால் உங்களின் மகளுக்கு 50 சவரன் நகையும் ஒரு காரும் வரதட்சணையாக கொடுத்தால் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்றும் கூறினார். கவிதாவின் அப்பாவிற்கு 50 சவரன் என்பது அவர் இவ்வளவு வருடங்கள் சேர்த்து வைத்த தொகையாக இருந்தது. பின்பு மாப்பிள்ளை வீட்டாரிடம் நான் வீட்டில் கலந்து பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என கூறிவிட்டு தனது வீட்டிற்கு வந்தார். பின்பு மகளையும் மனைவியையும் அழைத்த அவர், மாப்பிள்ளை அரசாங்க உத்தியோகத்தில் பணியாற்றுகிறார். அதனால் வேலைக்கு பாதுகாப்பு உள்ளது. அவர்களிடம் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சொத்துக்களும் உள்ளது. அவர்கள் வரதட்சணையாக கேட்கும் தொகைதான் சற்று அதிகமாக உள்ளது. இருந்தாலும் பரவாயில்லை, நமது பிள்ளையின் சந்தோஷம்தான் முக்கியம். அதனால் நமது பிள்ளையும் கௌரவமாக இருப்பாள். நான் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கலாம் என உள்ளேன். உங்களின் விருப்பம் என்ன என்று மனைவியிடமும் மகளிடமும் கேட்டார். அதிர்ச்சியடைந்த கவிதாவின் அம்மா, வரதட்சணை அதிகமாகவே தெரிகிறது. இவ்வளவு வருடங்கள் சேமிப்பை கல்யாணத்திற்கு செலவழித்து விட்டால் பிறகு நாம் என்ன செய்வது என கேட்டார். கவிதாவும் இந்த சம்மதம் வேண்டாம் அப்பா, வரதட்சணை மிகவும் அதிகமாக உள்ளது, வேறு இடத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டார். அப்பாவோ, இல்லை அம்மா, இது நல்ல சம்பந்தமாக எனக்கு தெரிகிறது. இந்த சம்பந்தத்தை தவறவிட்டால் இதே போல வேறு சம்பந்தம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இவ்வளவு நாள் சேமித்து வைத்தது உனது கல்யாணத்துக்கு தானே. அதனால் எங்களை பற்றி கவலைப்படாதே. நான் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதை வைத்து நாங்கள் எங்களது மீதி இருக்கும் வாழ்க்கையை பார்த்து கொள்வோம். நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் எனவும் கூறினார். கவிதாவும் அவரது அம்மாவும் அரைமனதாக சம்மதிக்க கல்யாண ஏற்பாடுகளும் நடந்தன. கல்யாணம் ஒரு கோவிலில் எளிமையாக நடைபெறுவதாக இருந்தது. கல்யாணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு மாப்பிள்ளையின் அம்மா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, கல்யாணம் கோவிலில் நடப்பது பரவாயில்லை, ஆனால் எங்களுக்கு கௌரவமாக நிறைய பணக்கார உறவினர்கள் உள்ளனர். அதனால் கல்யாணம் முடிந்து வரவேற்பை ஒரு பெரிய மண்டபத்தில் வைத்துவிட வேண்டும். எங்களின் சார்பாக 400 பேர் வருவோம். அதற்குண்டான தரமான உணவையும் சமைத்து விட வேண்டும் என கூறிவிட்டு வைத்துவிட்டார். கவிதாவின் அப்பாவிற்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. கையில் இருந்த பணம் அனைத்துமே கல்யாணத்திற்கு செலவாகி போயிருந்தது. இப்பொழுது வரவேற்பு செய்ய வேண்டும் என்றால் யாரிடமாவது கடன் வாங்க வேண்டும் என யோசித்து தனது வீட்டை அடமான வைத்து கடனையும் வாங்கி வரவேற்புக்கு உண்டான வேலைகளையும் தொடங்கினார். வரவேற்பில் 100 பேர் வருவதாக மாப்பிள்ளை வீட்டார் கூறியிருந்தனர். ஆனால் அவர்கள் வந்ததோ 600 பேருக்கு மேலாக இருந்தது. இதனால் உணவு சற்று குறைவு ஏற்பட்டது. பின்பு உணவகத்தில் ஆர்டர் செய்து அதையும் பூர்த்தி செய்தார் கவிதாவின் அப்பா. ஆனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதை அறிந்து அவருடன் சண்டையிடத் தொடங்கினர் மாப்பிள்ளையின் வீட்டார். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த கவிதா அப்பாவிடம் சென்று, ஏன்பா, நான் முன்பே வேண்டாம் என்று சொன்னேனே, இப்பொழுது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என கேட்க, அப்பாவும் கல்யாணத்தில் இதெல்லாம் நடப்பது சகஜம்தாம்மா, நீ நல்லபடியாக உனது வாழ்க்கையை தொடங்கு என்று மாப்பிள்ளை வீட்டுக்கு தன் மகளை அனுப்பி வைத்தார். மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்த கவிதா இங்கு தனது வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கும் என நினைத்திருந்தாள். ஆனால் அவள் நினைத்தது போல இல்லை. ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் மாமியார் அவளை கடித்து கொள்வார். மாமனாரும் அதே போல சுவாபம் உள்ளவராக இருந்தார். சரி, இவர்கள்தான் இப்படி என்றால் கணவனும் அவர்களின் பேச்சை கேட்டு அடிக்கடி இவளுடன் சண்டையிட தொடங்கினான். இதையெல்லாம் அப்பாவிடம் சொன்னால் அவரின் நிம்மதியும் பறிபோய்விடும் என்று எண்ணிய கவிதா தனக்குள்ளேயே அனைத்தையுமே மறைத்தும் கொண்டாள். கவிதாவை காண வரும் பெற்றோர்களையும், உங்களிடம் பெண் எடுத்ததற்கு வேறு எங்காவது பெண் எடுத்திருந்தால் எங்களுக்கு நிறைய சொத்துக்களும் வந்திருக்கும் என அவர்களின் மனம் நோகும்படி பேசி அனுப்பிவிடுவர். இதன் மூலமாக தன் மகள் அவர்களிடம் நிம்மதியாக இல்லை என்பதை ஓரளவு புரிந்து கொண்ட கவிதாவின் பெற்றோர்கள், இப்படியாக 1 வருடம் கழிந்தது. கவிதாவும் கர்ப்பமாகி இப்பொழுது வளைகாப்பு செய்யும் நேரமும் வந்தது.
வளைகாப்பு விழாவிற்கு தனது உறவினர்களுடன் சீர்வரிசை வைப்பதற்காக எடுத்து வந்திருந்தார் அவரது அப்பா. அதை பார்த்த கவிதாவின் மாமியாரே, இதை எங்கள் வீட்டின் வேலைக்காரர்களுக்கு நாங்கள் தானமாக கொடுப்போம், கௌரவமாக உங்களுக்கு சீர்வரிசை எடுத்து வர தெரியாதா என நக்கலடித்து பேசி கொண்டிருந்தார். இதை கேட்ட கவிதாவின் அப்பா அவமானத்தால் தலைகுனிந்து நின்றார். இதை பார்த்த கவிதா முதல் முறையாக தனது மாமியாரிடம் சென்று, கௌரவம் என்பது உங்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் எனது அப்பாவிற்கு இல்லையா? இத்தனை உறவினர்களுக்கு முன்பு எனது அப்பாவை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் என கேட்டாள். கோபப்பட்ட மாமியாரும் கவிதாவின் அப்பாவிடம், பாருங்கள், உங்கள் மகள் என்னை எடுத்தெறிந்து பேசுகிறாள். நீங்கள் இவளுக்கு இதைதான் சொல்லிக் கொடுத்தீர்களா? உங்களைப் போல பிச்சைக்கார குடும்பத்தில் பெண் எடுத்ததற்கு எங்களுக்கு இதுவே வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று கூற, ஆத்திரமடைந்த கவிதா அனைத்தையும் கேட்டு கேட்டு வாங்கும் நீங்கள் பிச்சைக்காரர்களா, நாங்கள் பிச்சைக்காரர்களா என கேட்க, இதை பார்த்து கொண்டிருந்த கவிதாவின் கணவன், என் அம்மாவை பிச்சைக்காரி என சொல்கிறாயா என அவளை அடிக்க பாய்ந்தான். உறவினர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். வாக்குவாதங்கள் அதிகமாக தொடங்கியது. ஒரு கட்டத்தில் கவிதாவிடம் அவனது கணவன், உனக்கு நான் எங்கள் குடும்பத்தார் வேண்டுமா அல்லது உனது அப்பா அம்மா வேண்டுமா? நாங்கள் வேண்டுமென்றால் நீ இங்கு இருக்கலாம், ஆனால் உனது குடும்பத்தார்கள் யாரும் இங்கு வரக்கூடாது. உன் அப்பா அம்மா வேண்டுமென்றால் நீ உடனே இங்கிருந்து சென்று விடு, திரும்பி வந்து விடாதே என்று கூறினாள். கவிதாவும், உங்களின் சொந்தம் எனது அப்பாவால் உருவானது, ஆனால் எனது அப்பா கடவுள் கொடுத்தது. நானே நினைத்தாலும் அதை துண்டிக்க முடியாது. உன்னை போல அம்மாவின் பேச்சை கேட்டு நல்லது எது கெட்டது எது என யோசிக்க தெரியாத ஒருவனோடு வாழ்வது நரகத்திற்கு சமமானது. நான் என் அப்பாவோடே செல்கிறேன். உனக்கு சூடு சோரணை இருந்தால் எங்களிடம் வாங்கிய அனைத்து பொருட்களையுமே திருப்பி தந்துவிடு என கூறிவிட்டு அப்பாவை திரும்பி பார்த்தாள். அப்பாவும் அருகில் வந்து, வேண்டாம் கவிதா, தவறான முடிவை எடுத்து விடாதே என கூற, அவளோ, அப்பா, இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உங்கள் தகுதிக்கு மீறி வரதட்சணை கொடுத்து இங்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். ஆனால் நான் இங்கு சந்தோஷமாக இல்லை. தயவுசெய்து என் மனதை மாற்றிய இந்த நரகத்தில் தள்ளிவிடாதீர்கள். வாருங்கள், நமது வீட்டிற்கு செல்வோம். என் அப்பாவின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள். மகன் பட்ட கஷ்டம் போதும் என்று நினைத்த அப்பாவும் அவளை தன்னுடன் கூட்டிக் கொண்டு தனது வீட்டிற்கு வந்தார். சில நாட்களில் கவிதாவிற்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அதன் பிறகு கவிதாவும் அரசு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று ஒரு அரசாங்க வேலையும் கிடைத்தது. ஒருமுறை தன்னுடன் சேர்ந்து வாழும்படி கணவன் வந்து அழைக்க, இப்பொழுது நான் சந்தோஷமாக உள்ளேன். உன் வீட்டில் வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. விரைவில் உனக்கு விவாகரத்து நோட்டீஸும் அனுப்புகிறேன். அதில் கையெழுத்தை இட்டுவிட்டு உன் வேலையை பார் என கூறினாள். சொன்னது போலவே விவாகரத்தும் பெற்றுவிட்டாள் கவிதா. ஒரு உறவினர் மூலமாக தன் முன்னாள் கணவனின் தங்கைக்கு திருமணம் நடைபெறுவதாகவும் அவளை மாமியார் வீட்டில் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாகவும் அறிந்ததால் இதை கேட்ட கவிதாவிற்கு ஒரு பெண்ணாக அவளுக்கு நடக்கும் கொடுமைகளை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது தனது முன்னாள் மாமியாருக்கு இப்பொழுதுதான் பட்ட கஷ்டம் புரியும் என நினைத்து சந்தோஷப்படுவதா என தெரியாமல் தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் கவிதா.